الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من تشبه بقوم فهو منهم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், இந்த ஜும்மா நாளிலே வீற்றிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக படைப்பை பல்வேறு வேறுபாடுகளோடு இயங்க செய்திருக்கின்றான். காலத்தால் வேறுபாடு, படைப்புகளால் வேறுபாடு, இப்படி உலக சாதனங்களை பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியில்தான் இயங்க செய்திருக்கின்றான். ஒன்றை விட ஒன்றை மேம்பட்டதாக, ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக, ஒன்றை விட ஒன்றை முக்கியத்துவம் வாய்ந்ததாக, இப்படி வேறுபாடுகளோடு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். காலங்களை பற்றி சொல்லும் பொழுதும் கூட காலத்தையும் அல்லாஹ் வேறுபாடுகளுக்கு மத்தியில் தான் ஆக்கியிருக்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அப்போ காலத்தில் 12 மாதங்கள் என்று நாம் சொல்கிறோமே, இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்றால் உலகை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனால் உருவாக்கப்பட்டதுதான் கால மாற்றங்களும் கால வேறுபாடுகளும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 12 மாதங்களும். 12 மாதங்கள் என்றவுடன் நம்மெல்லாம் சிந்திப்பது ஜான்வரி, பிப்ரவரி தான். ஹிஜ்ரி ஆண்டு மறக்கடிக்க போய்விட்டது, மறந்து போய்விட்டோம். அது என்ன முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், அது என்ன ஹிஜ்ரி? காலம் என்றால் எல்லாம் ஒன்று தான. ஜான்வரி, பிப்ரவரி என்று கிறிஸ்துவர்களால் துவங்கப்பட்ட, பிரிட்டிஷ்களால் ஆரம்பம் செய்யப்பட்ட, பின்பற்றப்பட்ட, ஃபாலோ செய்யப்பட்ட அந்த காலத்தை நினைவில் வைத்திருக்கின்ற நம்மில் பலர் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அரபு மாதங்களை யாரும் நினைவில் வைப்பது கிடையாது. மறந்து விட்டார்கள், மறக்கடிக்க விட்டது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமிய அங்க அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில் மண்ணு கீழால் புதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்றாய் இஸ்லாமியினுடைய அடிப்படை சட்டங்களும் கூட எந்த முஸ்லிமும் ஃபாலோ பண்றதும் பின்பற்றுவதும் கிடையாது. அங்க அல்ல கால நிலைகளை 12 மாதங்களாக
இந்த இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் காலங்கள் எத்தனை? 12 மாதங்களாக ஆக்கினான். அந்த ஆயத்தினுடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவான், வ அர்பஅத்தும் மின்ஹா ஹுரும், அந்த மாதங்களில் 4 அல்லாஹ் மேன்மைப்படுத்தப்பட்ட சிறப்பான மாதமாக, கண்ணியமான மாதமாக அல்லாஹ் ஆக்கினான். இதைத்தான் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அர்பஅத்தும் மின்ஹா ஹுரும், 4 சங்கை மிகுந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லினான். எந்த 4? துல்காதாவிலே தொடங்கி தொடர்படியான 3, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், 3ம் தொடர்படியாக இருந்தும் தனியாக ஒரு பாட்டாக அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தையும் சிறப்பான மாதமாக ஆக்கியிருக்கின்றான். ஆக ரஜப், அந்த 3 மாதங்கள், இந்த 4 மாதமே மிகவும் சங்கை பொருந்திய மாதம் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இது எங்க இருந்து சொல்றோம்? அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தை. 12 மாதங்கள் என்று தொடங்கி 4 மாதங்கள் சிறப்பு வாய்ந்தது. அதுல ரஜபு என்ற மாதத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் என்றால் ரஜபினுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும், ரஜபினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும், ரஜபிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். வந்தது ஏதோ ஒரு காலம், கால ஓட்டத்தின் அடிப்படையிலே ஏதோ ஒரு மாதம் வருகிறது போகிறது என்று இல்லாமல் ரஜபை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யதகாரபுஸ் ஸமான், உலகம் ஏறத்தாழ கியாமத்தை எப்போ ஒட்டும் தெரியுமா? கியாமத்துக்கான மிக நெருக்கமான அடையாளம் என்ன தெரியுமா? காலம் ரொம்ப வேகமா ஓடும். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பெருநாளுக்கு எடுத்த துணியை போட்டு 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 அது வெளுத்து போய் கிழிஞ்சு அதுக்கு பிறகுதான் பெருநாள் வரும். இப்ப அப்படி கிடையாது. அது துணியை போட்டு ஒரு தடவை தான் போட்டேன், அதுக்குள்ள பெருநாள் வரும் அளவு இருக்கு. கால ஓட்டம் என்பது மிக விரைவாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு துணி எடுத்து பயன்படுத்தவில்லை. 2 காரணம். அப்படி ஏன் சொன்னாங்க? அன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. ஒரு 4 சட்டையை வச்சிருப்பாரு, ஒரு 40 வாட்டி போடுவாரு. இப்ப 40 சட்டையை வச்சிருக்கிறாரு, 4 வாட்டி கூட போடுறது கிடையாது. ஆடம்பரமான வாழ்க்கை. எடுத்தா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் துணி. ஒரு காலம் இருந்துச்சு, ஈது டு ஈது எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வர பண்டிகைகள்லாம் துணி. அதையும் தாண்டி போக இஸ்லாமிய பண்டிகைகள் இல்லாமல் மற்ற பண்டிகைகளுக்கும் என்னுடைய நண்பன் துணி எடுக்கிறான், நானும் எடுக்கிறேன். தீபாவளிக்கு போய் ஆஃபர்ல நிக்கிறான், கிறிஸ்துமஸ் நியூ இயர்னு ஆஃபர் போட்டா நிக்கிற சமுதாயமா நம்ம சமூகம். ஆடம்பர வாழ்க்கையை தேடி போவர்களுக்கு மத்தியில் கால ஓட்டமும் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்மெல்லாம் விளங்க வேண்டும். ரஜபிலே வீற்றிருக்கின்ற நாம் துவா செய்ய வேண்டும். ரஜபையும் ஷாபானையும் பரக்கத்து செய், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், ரஜபிலும் ஷாபான்லயும் அல்லாஹ்வுக்கு பரக்கத்தை கொடுத்துடு. வபல்லிகனா ரமலான், எப்படியாவது கொண்டு போய் என்ன ரமலான்ல போட்டுடு. இதுதான் அதுக்கான அர்த்தம். ஏன் ரமலான்ல பரக்கத்து செய்யணும் அல்லாஹ் சொல்லலையே? ரமலானுக்குள்ள போனாலே போதும், அல்லாஹ் நம் அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவான், நம்மை மனித புனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். ரஜபு ஷாபான் பரக்கத்து செய்து ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து நாம் ரமலானுக்குள்ளே நுழைந்து விட்டால் போதும், எல்லா பாவங்களும் அன்று பிறந்த தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். நம்மையும் அது போன்ற ஆரோக்கியமான நிலையிலே அல்லாஹ் ரமலானிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் விளங்க வேண்டும், கால ஓட்டங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக இருக்கின்றது? என் கால சுழற்சி என்பது இவ்வளவு வேகமாக. போன ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் ரொம்ப நாள் ஆன மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆகுமா? வெளிப்படையா சொன்னா இப்பதான் குறிப்பை எடுத்து கிதாபுகளை புரட்டி பார்த்தா மாதிரி மூடி வச்ச மாதிரி மறுநாளே திரும்ப எந்த தலைப்பை எடுக்கிறது, எதை பேசணும்னு நினைக்கிற அளவிற்கு கால ஓட்டம் என்பது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்பதான் ஜும்மாவுக்கு சலாம் கொடுத்த மாதிரி இருக்குது, அடுத்து ஜும்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்குது. இப்படி 2த்திற்கும் மத்தியில் கால ஓட்டம் என்பது இருக்கு தெரியுமா? இது எதற்கான அடையாளம் என்றால் கயாமத்திற்கான அடையாளம், உலகம் அழிய போகிறது என்பதற்கான அடையாளம். ஏன் இது போலெல்லாம் கால ஓட்டங்களை அல்லாஹ் வேகப்படுத்துகிறான் என்றால், இந்த காலத்திலே அனாச்சாரங்கள் எப்போது பெருகுமோ, மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை எப்போது இஸ்லாமியர்கள் பின்பற்றுவார்களோ, இந்த உலகம் என்பது அழிவை நோக்கி போவதற்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்படித்தானே இருக்குது.
ரமலானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத இளைஞர் சமுதாயம், ரமலானுக்கும் நோன்பு வைக்காத முஸ்லிம் சமுதாயம் இந்த ஹாப்பி நியூ இயர் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹாப்பி நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ரெசார்ட்டுகளும் ரூம்களும் புக்கிங் செய்யப்படுகிறது என்றால், இதைவிட பெரிய அவலம் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன வேணும்? இதையா கற்றுக் கொடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லது நாயகத்திடத்திலே கற்றுக்கொண்ட சஹாபிகள் போனார்களே, ஏதாவது ஒரு சஹாபியை சொல்ல முடியுமா? நாயகத்தில் பயின்ற இந்த சஹாபி இந்த கலாச்சாரத்தை பார்த்து எடுத்து கொண்டார்கள், இஸ்லாத்தை விட்டு பின்பற்றுவதை விட்டும் புறக்கணித்து விட்டார்கள், மாற்று மத கலாச்சாரத்தை எடுத்தார்கள் என்று ஒரு வரலாறு காட்ட முடியுமா? எனக்கு இஸ்லாமியர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள். அந்நிய கலாச்சாரத்தோடு சேர்ந்து, அந்நிய நண்பர்களோடு சேர்ந்து தன் வாழ்க்கையினுடைய அடையாளம் ஒவ்வொன்றையா இழக்கின்றார்கள். ரோட்டிலே தொப்பி போட்டு நடப்பதற்கு வெட்கம், தாடி வைப்பதில் கூச்சப்படுகிறார்கள். இஸ்லாத்தின் ஒவ்வொரு அடையாளமாக தொலைத்து எந்த அளவுக்கு இன்னைக்கு தொலைத்துட்டார்கள்னா, ஈமான் இல்லாத நிறைய இஸ்லாமியர்கள் இன்று இருக்கின்றார்கள். பட்டியலிட்டு காட்ட முடியும். ஒவ்வொரு ஜனவரி 1க்கும் செய்தித்தாளை திறந்தா ஏதாவது ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியுமா? இந்த ரோட்ல இத்தனை பேர் ஆக்சிடென்ட், இந்த லார்ஜ்ல இத்தனை பெண்மணிகள் விபச்சாரத்தால் மாட்டப்பட்டார்கள், இந்த பீச்சில் இத்தனை பேர் மூழ்கி செத்து போனார். இது போல செய்தியை தான் பக்கம் பக்கமாக வருடந்தோறும் நாம் பார்க்கிறோம். பார்த்தாலும் கூட ஒரு படிப்பினையை பெறுகின்ற சமுதாயமா மாறவில்லையே. அனாச்சாரங்களை ஃபாலோ பண்ணி தான் போறோமே, நல்ல விஷயத்தை எடுத்துட்டு ஃபாலோ பண்றோமா? கிடையாது. யாரோ பண்ணா, அவன் பைக்கு 120 போனா நான் 130 போவேன், அவன் 100ல போனா பின்னாடி 108 வருதுன்னு மறந்துட்டேன். ஒரு வாலிபர்கிட்ட சொன்னான், 100ல வண்டி ஓட்டு போறான், 100ல வண்டி ஓட்டுனா 108 வந்துடும். அவன் சொல்ல 100ல போற எனக்கு 108ல போக தெரியாது, இன்னும் கொஞ்சம் முறுக்கிறான். அதுதான் இன்னைக்கு காலமா போச்சு. ஒரு படிப்பினை பெறுகின்ற காலமாக இன்றைய சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் இல்லை. ஒரு படிப்பினை பெறுகின்ற சமூகமாகவே இன்று இஸ்லாமிய மார்க்கம் இல்லையே. இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை தொலைச்சு, அடையாளங்களை தொலைச்சி, அசலான ஈமானியத்தை இழந்து நிற்கின்ற பெண்மணிகள் எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் முதலில் சொல்ல வேண்டியது, ஒரு பெற்றோர் அவர் சரியாக வேண்டும், ஒரு பெற்றோர் அவருடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். நிறைய பேர், எத்தனை வீட்டில் பெற்றோர்களுடைய பர்மிஷனோடு அனுமதியோடு போகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர்? தெரியாம போறவன் நிறைய பேர். என்னத்தான் தெரியாம போனாலும் கூட ஒரு புள்ள நைட்ல வரலையே, ஏன் வரலன்னு கேட்கறது பெற்றோருக்கு உரிமை கிடையாதா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டா என்ன கேட்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இல்லை சரியத்தான் மார்க்கமா அல்லாவுடைய கவுலா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கேட்காத அப்படின்னு எல்லாம் எங்கனாலும் சொல்லியிருக்கிறானா? ஒரு பிள்ளைக்கு 80 வயசானாலும் சரி, எவ்வளவு அவன் பல பேர பிள்ளைகளை எடுத்தாலும் சரி, வாப்பாவுக்கு புள்ளதான். பெரிய பிள்ளை ஆயிட்டனால அவன் பெருசாயிட்டா சொல்ல முடியுமா? ஒரு தகப்பனுக்கு எந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல பல ஜனாதிபதி ஆனாலும் கூட தான் பிள்ளை தான் மாறுமா? அப்படி இல்லாத போது என் பெற்றோருடைய கட்டுப்பாடுல இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை. ஏன் போறாங்க? போவத பெருமையா சொல்றான், என் பிள்ளை இன்னைக்கு 4 பேர் கூட டூர் போயிருக்கான். எங்க போயிருக்கான்? பீச்சுக்கு போயிருக்கான். எதுக்கு போயிருக்கான்னு தெரியாது, அங்க போய் என்ன பண்றான்னு தெரியாது. ஏமாளியாக இருக்கின்ற பெற்றோர்களை ஏமாற்றுகின்ற இளைஞர்கள் விளங்க வேண்டும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பெத்தவங்க பேச்சு கேட்கணும். பெத்தவங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா? அவங்க கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளை எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும், இப்படியே நம்ப கூடாது. என்ன இருந்தாலும் நம் கண்காணிப்பிலே தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்தோடு நாம் எல்லாம் ஒடுங்கி விட்டோம், ஒன்றுபட்டு விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்புமையாக செய்கிறார்களோ, சேம் காப்பி பேஸ்டா யாரு செய்யறாங்களோ, அவன் செய்யறாங்க நானும் செய்வேன் அப்படின்னு யார் ஒப்பாகி விட்டார்களோ, ஃபஹுவ மின்ஹும், அவன் அவரை சார்ந்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிறிஸ்துவருக்கோ ஒரு யஹூதிக்கோ அவருடைய இனத்திற்குட்பட்டு நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய ஈமான் உன்னிடத்திலே இருக்காது, நீயும் அவனுக்கு ஒப்பாக விடுவாய். எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் சர்வசாதாரணமாக மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம். அசல் கலாச்சாரமான தீனுல் இஸ்லாமினுடைய 5 வக்து தொழுவதற்கு பிள்ளைங்களை போன்னு சொல்றது கிடையாது, பிள்ளைங்களும் போறது கிடையாது.
நான் ஏதோ ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், அர்த்தமற்ற கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல லட்சங்கள் செலவு செய்து இன்னைக்கு ரெசார்ட்டுகளை புக் பண்ணி பல வாலிபர்களும் வாலிப பெண்மணிகளும் தன்னுடைய ஈமான் அல்ல கற்பையும் இழக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் இந்த அவலம்? நம்ம எல்லாம் போய் மற்றவர்களிடத்திலே கற்றுக்கொள்ளும் அளவிற்கா இருக்கின்றோம்? நம்மை பார்த்து கற்றுக்கொள்ற அளவுக்கு தான் நம்ம தீனுல் இஸ்லாம் இருக்கின்றது. விலை மதிக்க முடியாத ஒரு தீனுல் இஸ்லாம். யாரையும் பார்த்து பொறாமைப்படாத அளவிற்கு ஒரே கலாச்சாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டு விட்டு அந்நிய கலாச்சாரத்தை பார்த்து நாம் ஓடுகின்றோம். அவர்களை பார்த்து மாற்றமாக செய்ய வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரீசுன் லி முகாலஃபத்தில் யஹூத் வன் நஸாரா. அந்நிய கலாச்சாரத்தை மாறுபடுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை போல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான் அதை மாற்றி செய்வதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். பேராசையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு மட்டும்தான் ஆசை அல்ல, பேராசைப்பட்டு இருக்கிறார்கள். ஹரீசுன் என்ற ஹதீசுகளிலே வரும். ஒரு மாற்றாருடைய செயலுக்கு மாற்றமாக செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டு செய்தார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த உம்மத்து விளங்க வேண்டும். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு அர்த்தமற்ற கொண்டாட்டங்களை இன்னைக்கு கையில் எடுக்கிறார்களே, நம்ம விளங்கணும். இந்த பர்த்டே பார்ட்டி என்னென்னமோ கொண்டாடுறோம். ஒரு அர்த்தமற்ற ஒரு அறிவுக்கு எட்டிய விஷயமா ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு அனாச்சாரங்கள் எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு 4 பேருக்கு தானம் தர்மம் செய்யறான், 4 பேருக்கு சோறு போடுறான், இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணா அந்த நாளை ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். இதுல வேற பல டைலாக். நியூ இயர் 1 அன்னைக்கு, ஜனவரி 1 அன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை 12 மாசமும் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கிளப்புலையும் டான்ஸ்லையும் பெண்களுடைய தொடர்போடு விபச்சார கூடங்களிலே மது கடைகளிலே மாதுகளிலே சுற்றி கொண்டிருக்க இவருடைய வாழ்க்கை எப்படி 11-12 மாதங்கள் சரியாக இருக்க முடியும்? நாங்கள் எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே கடற்கரைகளிலே பெண்களோடு இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கை எப்படி சரியாகும்? ஒரு அர்த்தமற்ற அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொண்டாட்டம் என்ற பெயரிலே தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்ற இளைஞர்கள், சீரழித்துக் கொள்கின்ற இஸ்லாமியர்கள் எனக்கு பெருகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் தடுத்த விஷயம் மது. போதை பொருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். என்றெல்லாம் ஹாப்பி நியூ இயர் என்ற பெயரில் இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, முதல் அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப அதிகமாக வருது. யாருக்கு? ஒவ்வொரு ஒயின் ஷாப்புகள்லையும் வியாபாரம் எவ்வளவு ஆஸ் யூசுவல் வியாபாரம், தினந்தோறும் வியாபாரத்தை விடவும் பல மடங்குகள் அதிகமாக அன்னைக்கு ஒரு நாள்ல வியாபாரம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னா அந்த மது கடைகளிலே போய் விழுகின்ற இளைஞர் சமுதாயம் எத்தனை பேர்? ஹாப்பி நியூ இயர் என்ற பெயரிலே மற்றவர்கள் எல்லாம் வருமானத்தை கொடுத்து விட்டு ஒரு மதுவை அருந்தி விட்டு பைக் ஓட்டுகிறேன், கார் ஓட்டுகிறேன் என்ற ரேஸில் போய் விபத்தில் உட்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு வருடமும் நாம் செய்தித்தாள்களை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், முன்கூட்டியும் பேசுகின்றோம். இளைஞர்கள் இப்படி செய்யக்கூடாது, பெற்றோர்கள் இப்படி பார்க்க வேண்டும், பிள்ளைகள் இப்படி வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கேட்டும் கூட உருதுல சொல்லுவாங்கல்ல, ஏ கான்மே சுன்கர் ஓ கான்மே சோடுனா, இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுடணும். அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. பெரிய அவலம். இஸ்லாமிய மார்க்கம் என்ற கட்டமைக்கப்பட்ட கொள்கைகள், கட்டமைக்கப்பட்ட ஷரியத்தினுடைய சட்டங்கள், கட்டமைக்கப்பட்ட கலாச்சாரத்தை விட்டு மாறி அந்நிய கலாச்சாரத்தோடு பின்பற்றுகின்ற நம் இளைஞர்களை பார்த்து என்ன சொல்வது? அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மது அருந்துவது ஆகுமாக்கப்பட்ட அந்த காலத்திலே நான் எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுத்திருந்தேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெரும் பெரும் நபர்களுக்கு நான் மது ஊத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் குவளைகள் எல்லாம் இப்பெல்லாம் என்ன குடிக்கிறான்? கிளாஸ்ல, கண்ணாடி கிளாஸ்ல, வெள்ளியால் வைரத்தால் செய்யப்பட்ட பெரிய நல்ல ஒரு காஸ்ட்லியான கிளாஸ்ல என்னுடைய மூதாதையர்கள்லாம் எடுத்து வாய்க்கிட்டு அந்த குவளையை எடுத்துட்டு போறாங்க. ஜத்துமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஒரு சஹாபி வந்தாரு, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆயத்து இறங்கிடுச்சு, மது ஹராம். என்ன ஆயத்து? மது ஹராம்னு இறங்கிடுச்சு.
வாய் கிட்ட போன அந்த டம்ளரு எப்ப ஹராம் என்ற வார்த்தையை கேட்டார்களோ கீழே போட்டாங்க. இப்பெல்லாம் என்ன பாட்டர் வச்சிருக்கோம், அப்பெல்லாம் குடம் குடமா வச்சுட்டு இருந்தாங்க. மொத்தத்தையும் பூமியில ஊத்துனாங்க. எந்த அளவுக்குன்னா வாட வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மதுவின் ஓடுகின்ற தண்ணீருக்கு மேல் மண்ணை எல்லாம் போட்டு மறைத்தார்கள் சஹாபாக்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஏதாவது அத்தர் இருந்தா கொடுங்க, ஏதாவது மதுவுடைய நறுமணம் மேல வரப்போது நாங்க நபியுடைய சபைக்கு போனோம், இதை பற்றி விளக்கம் கேட்கணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அத்தரை கொடுக்குறாங்க. இவங்க வாங்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த உலகத்துல இதுக்கப்புறம் மது என்பது ஒன்று ஹலால் கிடையாது, முழுக்க முழுக்க ஹராம். எவ்வளவு ஹராம்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார சொல்ல கொஞ்சம் ஹராமா நிறைய ஹராமா? மா அஸ்கர கலீலுஹு வ கஸீருஹு, கொஞ்சமா இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி ஒவ்வொரு போதை தருகின்ற பொருட்களும் ஹராம்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் முடிச்சாங்க, ஒன்றும் புரியல. நபிக்கு ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா புரியிற வரை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இன்னும் புரியல என்ன. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷரிப ஹம்ரன் கத்ஹன், ஒரே ஒரு சொட்டு சாராயத்தை யார் குடிப்பாங்க, எவ்வளோ ஒரு டிராப் சாராயம் யாருடைய வாயில பட்டுடுச்சோ ஹராமுன் அலைனா ராஹியத்துல் ஜன்னா, அவர் மீது சொர்க்கம் ஹராம் ஆகிவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவுகோல்? ஒரே ஒரு சொட்டு, மன் ஷரிப கம்ரன் கத்ஹன், ஒரு சொட்டு சாராயத்தை யார் குடிப்பானோ அவன் மீது சொர்க்கம் என்பது ஹராமுன் அலைனா ராஹியத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடையை நுகர்வதையும் ஹராம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு பின்பற்றுபவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு நாளுக்காக வேண்டி, ஒரே ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாதத்திற்கு முன்னாலே ரெசார்ட்டுகள் எல்லாம் ஃபுல், எல்லா ரூம், எல்லாம் கடற்கரை பாதுகாப்புகள், போலீஸ் பந்தோபஸ்த் போறதுல இருந்து எல்லா செயல்களும் முடிவடைந்து விட்டது. என்ன பெண்டிங்கு? இவன் போய் கொண்டாடணும், பல அனாச்சாரங்கள் நடக்கணும், பல பேர் மௌத்தா போகணும். ஒரு படி தாண்டி போய் சொன்னா ஹாப்பி நியூ இயர் என்ற பேர்ல வெறும் மது மாது மட்டும் என்பதை போய் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட், என் ஹோட்டல்ல இந்த நடிகை வந்து ஆர்டரா புக் பண்ணுங்க, அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். அதை பார்த்து கலாச்சாரத்தை மறந்து நாம எல்லாம் போகின்றோமே, எவ்வளவு பெரிய அவலம். ஹாப்பி நியூ இயர் என்ற பேர்ல கடற்கரைக்கு போய் கேக் வெட்டுறது, டான்சிங் பண்றது, மது இப்படியெல்லாம் சூழ்ந்து இருக்கின்றவர்களோடு நாம் சேரும் பொழுது நம் வாழ்க்கையும் மாறுபடுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், கெட்ட விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கொள்ள வேண்டாம் என்றார்கள் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இதெல்லாம் நம் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பார்ந்த பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் எதை நோக்கி போகிறார்கள் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை A to Z, அவன் வாழ்க்கை யாரோடு பழகுறான், அவன் நண்பன் எப்படி, அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி, அவன் என்னென்ன பொருளை யூஸ் பண்றா, எல்லாத்தையுமே ஆய்வு செய்ய வேண்டும். எல்லாமே நம்பிக்கை என்ற பெயரிலே போட்டு விட்டோம் என்றால் பிள்ளைகள் நம்மிடத்தில் கிடைக்க மாட்டாங்க. எத்தனை அவலங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல. ஒரு கூடா நட்பால் ஏற்படுகின்ற விபரீதங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கல்லூரிக்கு போகிறார்கள், தொழில்துறைகளுக்கு போகிறார்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, எல்லாருமே பிளான் பண்றாங்க ஹாப்பி நியூ இயருக்கு என்ன பண்ணலாம். ஒரு இபாதத்துக்கு, ஒரு நல்ல காரியத்திற்கு எல்லாம் கூட்டு ஆலோசனை செய்வது கிடையாது. எங்க போலாம், எதில் போலாம், எதை புக் பண்ணலாம், அங்க போய் என்ன பண்ணலாம், A to Z பிளான போட போறாங்க. வாலிப சமுதாயத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கூடா நட்பால் சீரழிகின்ற நிறைய பேராகி விட்டார்கள். பெற்றோர்களையும் மதிக்காத பிள்ளைகள், காதலன் காதலையோடு ஊர் சுத்துகின்றான் இரவியில். ஒரு பொம்பளை புள்ள வீட்டுக்கு வரல, பெத்தவங்க கேட்க கூடாதா புள்ள எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி, எங்கேயோ ஹாஸ்டல்ல தங்கியிருக்க, இங்க தங்கியிருக்க, அங்க தங்கியிருக்க என்ற பெயர்ல ஐடி ஃபீல்டில் இருக்கிற, காலேஜில் இருக்கிற ஏதோ ஒரு துறையை முன்வைத்து ஒரு பிள்ளைகள் செய்கின்ற அனாச்சாரத்தை கண்காணிக்காத பெற்றோராக இருப்பது தகுதி இல்லை. ஒரு படி தாண்டி போய் சொன்னா, என் பிள்ளை என்ன செய்யறான்னு சொல்லி எனக்கு தெரியலையா, நான் பெற்றோரா இருப்பதுக்கு தகுதி இல்லை, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம். அதுவும் அனாச்சாரங்கள் நடந்த இந்த காலகட்டத்தில், குறிப்பா சொன்னா வரக்கூடிய ஜனவரி 1, அது 31 நைட்டுக்கு போய் என்னமோ லைட் எல்லாம் எரியற மாதிரி ஆப்ப என்னென்னமோ பண்ணுறானுங்க.
ஒரு கொண்டாட்டம் என்ற பெயர் அர்த்தமற்ற கொண்டாட்டம். இது என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கூடா நட்புகளையும் தடுக்க வேண்டும். என் பிள்ளை யார்கிட்ட பழகிறா, யார்கிட்ட பேசுறா, எல்லாத்தையுமே கண்காணிக்க வேண்டும். நிறைய சம்பவங்களை கேட்கின்றோம். சமீபத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு பெண்ணு காதலனோடு போயிட்டா. அந்த அம்மாவுக்கு பொண்ணை பிரிஞ்சு இருக்க மனசு இல்லை. ஒரு தகப்பனும் தாயும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரையும் வர வைக்கிறாங்க. வர வச்சு 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு, பேர் சொல்றது என்ன, ராயிலான ஒரு பொண்ணு, ஒரு ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்குது. பெத்தவங்க வந்துருமா போயிடலாம் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த பொண்ணு, எனக்கு என் காதலன் தான் முக்கியம். 22 வருடம் கஷ்டப்படுத்து கஷ்டத்தையும் சிரமங்களையும் உட்பட்டு வளர்த்த தாய் தந்தை முன்னால் சொல்கின்ற வார்த்தை, நீங்க 2 பேரும் எனக்கு தேவையில்லை, இவ இருந்தா போதும். ஒரு படி தாண்டி போய் அந்த அம்மா பண்ணாங்க. ரொம்ப கூப்பிட்டு வரல. அந்த ராயிலாவோட காலில் இந்த அம்மா போய் உளுந்து என் கூட வந்துருன்றாங்க. எவ்வளவு பெரிய அவலம்! ஒரு தாய் செய்கின்ற செயலா? ஒரு பிள்ளை அனாச்சாரமாக ஒரு கேடு கட்டு போகும் பொழுது தடுப்பதற்காக வேண்டி ஒரு பெத்த பெண்ணுடைய காலில் போய் அம்மா விழுந்து என் கூட வந்துருமான்றாங்க. அப்பையும் மனசு, அவ வாழ்க்கை உருப்படாது. நிதர்சனமான உண்மை. அந்த காலில் விழும்போதும் கூட தாயின் மீது பாசம் இல்லாமல் தட்டி விட்டு காதலனோடு போன சம்பவங்களை எல்லாம் நாம் கேட்கின்றோம். எல்லாம் கேட்கிறோம், ஏன் அமல் செய்வது கிடையாது? என் பிள்ளைகளை கண்காணிப்பது கிடையாது. நம் பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்படுத்த அமானத் என்பதை ஏன் மறந்து விட்டோம்? எப்படியாவது போகட்டும் என்று விட்டு விட்டோமே. போதை, மாது, கெட்ட பழக்கங்கள், விபச்சார தொடர்பு, இப்படியெல்லாம் போகின்ற சமுதாயத்திலே நாம் வீற்றிருக்கிறோம் என்பதை விளங்க வேண்டும். நம் பிள்ளைகள் நம்முடைய பெரிய சொத்து. அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஹாப்பி நியூ இயர், அந்நிய மத கலாச்சாரங்கள் இப்படியெல்லாம் ஃபாலோ பண்றதை விட்டு, பழக்க வழக்கங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். நம்ம மஹல்லாவில் நம்ம உறுதி எடுக்கணும். என் வீட்டில் இருக்கிற புள்ள 31 என் வீட்டில் இருப்பான். அப்படி உறுதி எடுத்தா போதும். ஒவ்வொரு மஹல்லாவும் இப்படி பொறுப்பேற்றுக் கொண்டால் உலகத்தை நாம் பாதுகாக்கலாம். ஒரு படி தாண்டி போய் சொன்னா, இன்னைக்கு போதை பிடியில் அதிகமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்நிய மாநிலங்கள் நாட்டவர்களை எல்லாத்தை விடவும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற நம்மவர்கள் தான் போதையினுடைய பிடியில் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் நம் சமூகத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம் மஹல்லாவிலே உள்ள ஒவ்வொருவரும், நம் ஊரிலே உள்ள ஒவ்வொருவரும், பெற்றோராக இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் உறுதிப்பாடு எடுக்க வேண்டும். என் பிள்ளையை ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாட விடாமல், அந்நிய கலாச்சாரத்தோடு சேர விடாமல், குறிப்பா அந்த 31 நைட்டு எங்கேயும் வெளியே அனுப்பாம என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு யாரு நினைக்கிறார்களோ இந்த சமூகத்தை பாதுகாவலராக அவர்களும் ஆகி விடுவார்கள். பிள்ளைகள் மிகப்பெரிய சொத்து. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிப்பதில், அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், கும்பலா எங்க போறாங்க, எல்லாத்தையும் நோட்டட் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. என்னமோ போன்ல தட்டிட்டே இருக்கிறான். பெற்றவங்களாம் சொல்றாங்க என்னமோ படிக்கிறான் போல. அவன் காதலியோடு பேசி கொண்டு இருக்கிறான் என்பது பெற்றோர்களுக்கு தெரியல. அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு தெரிந்தாலும் கூட என் புள்ள இதைதான் செஞ்சிருக்கான்னாலும் கூட போய் கேட்கறது தைரியம் கிடையாது. 2 விதமான தைரியம், பயம். புள்ள ஏதாவது பண்ணிடுவானா அல்லது புள்ள ஏதாவது பண்ணிப்பானா, எப்படியோ போய் சாவறான். நம்மளுக்கு என்ன? நம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்காவிட்டால் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். நம் பிள்ளைகளை நாம் ஏதோ ஒன்றின் விட்டு விட்டால் அல்லாஹ் நம்மை விட்டு விட மாட்டான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் என்றால் பிள்ளை செல்வங்களை கொடுத்தான். அல் பனூன் வல்மால் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து என்றால் பிள்ளை செல்வத்தை கொடுத்தான். அந்த அமானிதத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்கும் பொழுது நம் வாழ்க்கை எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, மபைன சித்தீன 60க்கும் 70க்கும் மத்தியில் வாழ்கின்ற நம் வாழ்க்கை வரையிலும் நம் பிள்ளைகளை நாம் தர்பியத்தோடு உருவாக்க வேண்டும். எப்ப நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டோமோ அந்நிய கலாச்சாரத்தோடு சேர மாட்டார்கள், கெட்ட பழக்கங்களோடு சேர மாட்டார்கள், கெட்ட நண்பர்களோடு சேர மாட்டார்கள். மது, மாது இது போன்ற கொடுமையான
பிடிகளிலே மாட்ட மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் ஷரியத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் வாழுகின்ற பாக்கியத்தை, இஸ்லாமிய சமூகத்திலே நிறையாக வாழ்ந்து மரிக்கின்ற பாக்கியத்தை, மௌத்து வரையிலும் என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் என் ஷரியத்தில் இருந்து நான் வெளிவர மாட்டேன், அந்நிய கலாச்சாரங்களை பின்னெடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழியோடு வாழ வேண்டும். நம் கலாச்சாரத்தை போன்று ஒரு கலாச்சாரமும் எனக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்ததை போன்ற ஒரு சமூகத்தை யாராலும் கட்டமைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வமான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது சொற்ப ஆசைக்காக வேண்டி எதற்காக போய் நாம் கொண்டாட்டங்களிலே ஈடுபட வேண்டும்? கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தாண்டி நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோமே. கற்பால், ஒழுக்கத்தால், உடலால், ஆரோக்கியத்தால் இப்படியெல்லாம் அழித்து வாழ்கின்ற கலாச்சாரத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? ஒரு அழகிய கலாச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் வாழுகின்ற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை கொடுப்பான். பனி இஸ்ராயேல்ல வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறங்கும் பொழுது பனு இஸ்ராயல் கூட்டத்தார் கேட்டாங்க, எங்களுக்கு பூமியிலிருந்து முளைக்கிற உணவு பண்டங்கள் தான் வேணும். ஆரம்பமா உலகத்துக்கு எது உணவுன்னு சொன்னா மண்ணு செல்வான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். மண்ணு செல்வானா என்ன? பொரிச்ச கறியும் ஸ்வீட்டும் அல்லாஹ் வானத்துல இருந்து வேணும்னு போய் வெளியே நின்று அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படிதான் இருந்துச்சு. ஆனா பனு இஸ்ராயல் சமூகம் கேட்டாங்க, யுக்ரிஜுலனா மிம்பா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கித்தாயிஹா வ ஃபுமிஹா வ அதஸிஹா வ பஸ்லிஹா, இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வேணும் எங்களுக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வும் கொடுத்துனா. அதனால இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு வேலை நிறைய போச்சு. அதை கட் பண்ணி செஞ்சு சமைக்கிறது இப்படி எல்லாம் வேலை போச்சு. அல்லாஹ் அதை லாஸ்ட்ல கேட்பாங்க, அத்தஸ்தபுதிலூனல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர், நான் கொடுத்த சிறந்த ஒன்று வச்சுக்கிட்டா நீ வேற ஒண்ணு கேட்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க, அத்தஸ்தபுதிலூனல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர், நான் கொடுத்த சிறந்த மார்க்கம் இருக்கவா நீ அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாய்? அது அந்நிய கலாச்சாரம் உனக்கு எவ்விதத்திலும் நன்மையை கொடுக்காது. நம் இஸ்லாமிய தீனுல் இஸ்லாமிய கலாச்சாரம், தீனுல் இஸ்லாமுடைய மார்க்கம் எந்த விதத்திலும் ஒரு % அளவுக்கும் பலகீனத்தையும் துன்புறுத்தவும் செய்யாது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அதிகமாக நேசிக்கின்றவர்களாக, அந்நிய கலாச்சாரத்தோடு அந்நியர்களோடு நம் பழக்க வழக்கங்களை நலவுகளில் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் முழுமையாக அந்நிய கலாச்சாரங்களை விட்டும் பாதுகாப்பானாக. இது போன்ற ஹாப்பி நியூ இயர் சொல்லுவது, ஹாப்பி நியூ இயர் ஸ்டேட்டஸ் போடுவது, இது போன்ற பாவமான காரியங்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தினரையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. போதைகள், மாதுகள் இது போன்ற போதை தருகின்ற பொருட்களை விட்டும் அதனுடைய தொடர்பில் இருப்பவர்களை விட்டும் அல்லாஹ் நம் சமூகத்தை முழுமையாக பாதுகாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கையின் அடிப்படையிலே வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று நாளை சுவனத்திலே நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வலம் வருகின்ற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.